வருமானம் இல்லைல்லண்ணா, அதனால நான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்த பிறகு இதை பிள்ளைகளுக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணிட்டேன். வெளியில் வேலைக்கு போக முடியாதுல்ல, அதனால இதை தொடங்கணும். இன்ன வரைக்கும் கை கொடுக்கும் முருகன் முன்னேற்றத்தில். எங்கேயும் போனாலும் இந்த உழைப்பு இருக்காது, நம்மளால மெயின்டி வர முடியாதுல்ல. அடிப்பட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த காலம் இருக்கு எனக்கு. ஆனால் இப்போ அதை உழைச்சேன், முன்னேறி இருக்கேன். நான் பொண்ணு வயசில் இருக்கும்போது இந்த வியாபாரம் ஆரம்பித்தோம். இப்போ அவளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. 12 மணிமா போகுது. பையனுக்கு 8 வயசு, பொண்ணுக்கு பையனுக்கு 9 வயசு, இவனுக்கு 8 வயசு. நமக்கு நம்ம உழைப்புங்கிறது 2வது பிரச்சனை. நான் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் வழி விட்டா தானே எனக்கு அது வழி கிடைக்கும். அதனால அவரை நம்பணும். அது நே கை கூட்டி இருக்கேன். ஆமா, இல்ல அதுதான் வேண்டாம்னு இல்லை. ஆனா என்ன நம்ம டென்ஷன் ஆகுற அளவுக்கு இடம் வசதி சரியில்லாதனால நம்ம சிக்கலாயிருது. வருஷத்துக்கு ஒரு வந்துருவோம், இங்கதான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு, ரொம்ப வீட்டுல செஞ்ச மாதிரியே இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கும், காசும் கம்மியா இருக்கும். பசங்களுக்கு தைரியமா வாங்கி கொடுக்கலாம், சின்ன குழந்தைங்க கூட வாங்கி கொடுக்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நல்லா இருக்கு சாப்பாடு. பெரிய பெரிய ஹோட்டலை விட இங்க நல்லாவே இருக்கு. நேத்து ஒரு கடையில சாப்பிட்டோம், அது ஏன்னா சாப்பிட்டோன்னே தெரியல, ஆனா இங்க நல்லா இருக்கு. ஆப்பம், இட்லி, சட்னி, கார சட்னி, சாம்பார் நல்லா இருக்கும். இலைக்கேற்ற கடை இந்த கடை. சிம்பிளா சாப்பிட்டா வயிறு நல்லா இருக்கும், ஒன்றும் நோய் வராது. டேஸ்ட் நல்லா இருக்கும், வேற குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதனால எப்பவுமே எங்க சாப்பிடுறது, எப்போ வந்தாலும் சூடா கிடைக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற ஹோட்டல்ல சாப்பிட்றத விட இங்க சாப்பிட்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு.